திமுகவுக்கு அதிக அளவு கிளைம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா பேரறிஞர் அண்ணாவை, இல்ல அதிமுக இவங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு தான் அதிக கிளைம் இருக்கா? ஏன்னா பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய ஆட்சியும் பார்த்திருப்பாங்க, அண்ணாவுடைய கொள்கையும் பார்த்திருப்பாங்க. ஏன்னா புதுசா இப்ப கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட பேரறிஞரை தான் முன்னாடி நிறுத்துறாங்க. அப்படிப்பட்ட இப்ப வரைக்கும் பெரும் தலைவராக இருக்கக்கூடியவரை யார் உரிமை கொண்டாடுவது சரியாக இருக்கும்? அதாவது சகோதரி தேர்தல் பத்தி பேசுறாங்க, நீங்க கேட்கிற கேள்வியே வேறு. கட்சியாக திமுக கொள்கை ரீதியாக கேட்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அறிஞர் அண்ணா அவர்களோட முக்கியமான ஒன்றே அந்த கட்சிக்குள்ள கூட ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, திமுக தேர்தலில் நிக்கணுமா வேண்டாமாங்கிறத கூட வாக்குப்பட்டி வச்சு அவர் அவர்கள்ட்டேருந்து தான் கருத்தை வாங்கினார். ஆனா இன்றைய திமுகவோட நிலை என்ன ஆயிட்டு, மகனை உருவாக்கவும் பேரனை உருவாக்கவும் தான் இன்னைக்கு கட்சி. அவர் தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு தம்பின்னு சொல்லி தன்னுடைய கட்சியில அனைவரையுமே தம்பியாக அழைத்து அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கு. சகோதரர் சொன்னது போல எல்லோரும், ஆமா நான்